Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. நான் நேத்திக்கு வீடியோல அதாவது லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி ஸ்டாலின் நேத்திக்கு அவங்க பேசுறப்பமே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் அடுத்து பேசுவாங்க. அவங்க பேசுறப்போ இந்த ஒரு 2-3 டேஸ் நடந்த அசம்பிளிக்கு என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சோ கடைசியில் அவங்க சீஃப் மினிஸ்டர் வந்து பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் பேசிட்டு இருக்கப்பமே டிஎம்கே வந்து கரப்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கரப்ஷன் சார்ஜஸ் வந்து நிறைய வைக்கிறப்போ டிஎம்கே அங்க இருந்து கூச்சல் போட்டு வெளிநடப்பே செஞ்சுட்டு இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் பேசிட்டு இருக்கப்போ வெளிநடப்பே செஞ்சுட்டாங்க. அண்ட் அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் ஃபர்தரா சொல்றாங்க யார் யார் கரப்ஷன் பண்ணிருக்காங்களோ எல்லார் மேலயும் கேஸ் போடப்படும், எல்லாரும் வந்து ஜெயிலுக்கு போவாங்க, இப்பமே அங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்பமே இதெல்லாம் வந்து எந்த சான்றும் இல்லாம ப்ரூஃபும் இல்லாம ரேண்டமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்க இதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும், இதெல்லாம் பேச நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டுட்டு இருப்போமான்னு சொல்லிட்டு டிஎம்கேவோட எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்து அதுல இருந்து வெளிநடப்பு செய்யற வரைக்கும் வந்து லிட்டரலா இன்னைக்கு சினிமாவோட கிளைமேக்ஸ் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வெளியே போனதுக்கு அப்புறம் அது இன்னும் கண்டினியூ ஆகுது. ட்விட்டர்ல வரைக்கும் வந்து அந்த சண்டை இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்குது. சீஃப் மினிஸ்டர் சொல்றாங்க எங்கப்பா உங்க அப்பாவெல்லாம் காணோம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் அவங்க தோத்ததை கலாய்க்கிறது. பதிலுக்கு இவங்க வெளியே போயிட்டு மனைவி வந்து கணவனை தேடிட்டு இருக்காங்க செங்கல்பட்டு கோர்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டரோட பர்சனல் லைஃப் பத்தி அவங்க வெளியே போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு அசம்பிளில நடந்திருக்குது. இன்னைக்கு நம்ம டீடைல்டா ஹைலைட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். சோ முதல்ல இருந்தே நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஓகேவா? சோ நேத்திக்கு வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினாங்கன்னு ஃபுல் ஸ்பீச் பார்த்தோம். நேத்திக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லா உதயநிதி ஸ்டாலின் என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க, டிஎம்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்கங்கறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு டிவிகே சைடு வந்து அதுக்கு மேஜரான ரிப்ளை வந்து சீஃப் மினிஸ்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்றாங்கங்கறத பார்ப்போம். முதல் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரோட ஸ்பீச்ல குடும்பம் மட்டும் முக்கியம் இல்ல, அதாவது எங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் மட்டும் முக்கியம் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பமும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆரம்பிக்கிறப்பமே பாத்தீங்கன்னா அது டிஎம்கேவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை டிஸ் பண்ற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு குடும்பத்துல இருந்து தான் மறுபடியும் அந்த பேசிக்கா அந்த கட்சி வந்து ஒரு குடும்பம் பேஸ்டு கட்சி, எங்களுக்கு அப்படி கிடையாது, எங்களுக்கு வந்து எல்லா குடும்பமும் தமிழ்நாட்டில் முக்கியம் அப்படிங்கறதா அவங்க ஸ்டார்டிங்ல வந்து எங்களுக்கு இதான் வந்து சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கொடுக்குற முதல் ஸ்பீச். ஸோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு எடுத்த உடனே இந்த ஒரு பாயிண்ட் வந்து அவங்க மெயின்ஸ் கான்வர்சேஷனுக்குள்ள வரப்போ ஒரு குடும்பம் மட்டும் இல்லை எங்களுக்கு எல்லா குடும்பமும் தமிழ்நாட்டில் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே மேல ஜெனரலா வைக்கப்படக்கூடிய அந்த நெப்போட்டிசம் கிரிட்டிசிசம் இருக்குல்ல அந்த விஷயத்துல இருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க எல்லாம் பேசுறப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் டிஎம்கே எல்லாருமே ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் எப்போ அவங்க வெளியே வந்துருச்சு போறாங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1967ல அண்ணா வந்து டிஎம்கே ஆரம்பிச்சப்பமா இருக்கட்டும் சரி, அண்ணா அவர்கள் அதுக்கப்புறம் 1977ல எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏடிஎம்கே ஆரம்பிச்சப்பமா இருக்கட்டும் சரி, ரெண்டுமே வந்து பாமர மனிதர்களுக்கான அரசியல் ஆட்சியா இருந்துச்சு. காமன் பீப்புள் வந்து அதுல ஆட்சியிலும் இருந்தாங்க. அவங்களோட ஆட்சி அது. இப்போ 2026ல அந்த மாதிரி நாங்க வந்து எல்லாருக்குமான பொதுமக்களோட ஆட்சியா இது நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2017ல இருந்து 2026 வரைக்கும் அவங்க டைமிங் எப்படி அலைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஜெயலலிதா அவங்க 2016ல இறந்து போறாங்க கரெக்டா. சோ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2017ல இருந்து 2026 வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேர் மேலேயுமே வந்து அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் அவ்வளவு ஓட்டைகளை போட்டு வச்சிருக்காங்க சிஸ்டம்ல. பேசிக்கா இந்த ஓட்டைகள் இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாவே அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே மேல வைக்கக்கூடிய அலிகேஷன் எதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து கரப்ஷன், எவ்வளவு காசு அடிக்கிறாங்க, ஊழல், அந்த ஒரு ஆங்கிள் தான் ரெண்டு பேர் மேலேயுமே குற்றச்சாட்டு இருக்குது. இதுல அவங்க சொல்றாங்க 2017ல இருந்து 2026 கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுல அவ்வளவு கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்தரா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 40 நாள்ல என்ன பண்ணிட்டீங்கன்னு கேக்குறீங்க, 40 நாள் என்ன பண்ணிருக்கோம்னு சொல்றேன்னு சொல்லிட்டு டாஸ்மாக் வந்து 700 டாஸ்மாக்ஸ் கிட்ட மூடினது, அம்மா உணவகத்தை வந்து மறுபடியும் தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க வந்து மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்கோம். அப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த லேண்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண போற இடத்துல ஊழல் இருந்தது எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பேசிக்கா காசு இல்லாமலே ரெஜிஸ்டர் பண்ண முடியும், யாரும் ஊழல் பண்ண மாட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பெண் திட்டம், இல்லீகலா மலையை திருடுறது அப்படின்லாம் நிறைய கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களோட ஒரே நோக்கம் வந்து கிளீன் கவர்னன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கிளீன் கவர்னன்ஸ்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா இருக்கும், அதுதான் இந்த கவர்மெண்டோட முக்கியமான ஒரு கோல். இந்த ஒரு கோலை வந்து நாங்க செய்ய ஆரம்பிச்ச உடனே அவங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கிற நிறைய பேர் ஒன்னு சேர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்னு சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சிபிஐஎம் அப்புறம் வந்து இங்க ஐயுஎம்எல் இந்த மாதிரி நிறைய கட்சிகள்ல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து விசிக நிறைய பேர் வந்து பேசினாங்க. இந்த மாதிரி வந்து அந்த சைடுல இருந்து கான்வர்சேஷன்ஸ் போச்சு, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் போச்சுன்னு அந்த கூட்டணியில இருந்த கட்சிகளே பப்ளிக்கா வந்து பேசினாங்க. அதை வந்து சிஎம் ரீகால் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ கரப்ஷன் நிறுத்தணும் நாங்க முயற்சி செய்யறதுக்காக தான் ரெண்டு பேரும் டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்னு சேர்ந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலை பார்க்கறாங்கங்கிற மாதிரி ஒரு தாக்குதலையும் வச்சுட்டு ஃபர்தரா ஹி கோஸ் ஆன் டு சே டிவிகேக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றாங்க. உண்மைதான், டிவிகேக்கு வந்து டெண்டர்ல காசு அடிக்க தெரியாது, டிரான்ஸ்ஃபர்ல காசு அடிக்க தெரியாது, கோவில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாது, அப்புறம் மண் வளங்களை வந்து திருட தெரியாது, போதைப் பொருளை வச்சு சம்பாதிக்க தெரியாது, ஓசி பஸ்ன்னு மக்களை கலாய்க்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே இது ஃபுல்லா வந்து இது ஏடிஎம்கே இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே வந்து தாக்குற மாதிரி பேசிட்டு ஃபர்தரா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி தான் வந்து இந்த அசம்பிளில மேஜர் ப்ராப்ளமா இருந்துச்சு. நம்ம நேத்திக்கு வீடியோல உதயநிதி ஸ்டாலின் பேசின
பேசினப்போ நம்ம பார்த்தோம். ஸோ லீடர் ஆஃப் அப்போசிஷன் மறுபடி அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து அவங்க ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நேற்றுக்கு எலக்ட்ரிசிட்டி அவங்க எவ்வளோ பின் பாயிண்ட் பண்ணி சொன்னாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் பல விஷயங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. மழை வருதுன்னு லீவ் விட்டுருக்காங்க, இல்லை ரொம்ப வெயில் இருக்குன்னு லீவ் விட்டுருக்காங்க, இல்லை இயற்கை இந்த ஃப்ளட் அந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னு லீவ் விட்டுருக்காங்க. பட் முதல் முறையா எலக்ட்ரிசிட்டி வந்து வரலன்னு சொல்லிட்டு லீவ் விடுறாங்க. குழந்தைங்க வந்து டிவி ஆன் பண்ணணும்னு பார்த்தா எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம ஸ்கூல் போவேனான்னு சொல்லிட்டு பவர் கட்டுனால லீவ் விடுற அளவுக்கு தமிழ்நாடு வந்து இருட்டுக்குள்ள போயிடுச்சு, இருளுக்குள்ள போயிடுச்சுங்கிற அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காட்டமான விமர்சனத்தை தான் நேற்றுக்கு வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து சிஎம் வந்து இன்னைக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை வந்து சீக்கிரமா சால்வ் பண்ணப்படும். 125 ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாம், ஐ மீன் அந்த ஸ்பெஷல் வெஹிக்கிள்ஸ்லாம் வச்சு டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி அவங்க போய்கிட்டே இருக்காங்க. எங்க பவர் கட் ஆனாலும் இமீடியட்டா போய் அதை சரி பண்றதுக்குலாம் பார்க்கறாங்க. விவசாயிங்க வந்து எங்களை அக்செப்ட், அப்புறம் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு மேஜர் விஷயமா வச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்கா பார்த்துட்டு இருக்கோம், மேகதாது பிரச்சனை வந்து நம்ம ஊர்ல போயிட்டு இருக்குது, நம்மளுக்கு தெரியும். ஸோ கர்நாடகா வந்து மேகதாதுல ஒரு டேம் கட்ட போறோங்கிறாங்க. நம்மளுக்கு வர வேண்டிய தண்ணி சும்மாவே வரல. இந்த மாதிரி தண்ணி பற்றாக்குறை இருக்கிற டயத்துல வந்து நம்மளுக்கு வர வேண்டிய தண்ணியா வரல. அங்க ஒரு டேம் கட்டிட்டா தமிழ்நாடு இது டெசர்ட் ஆயிடும், பாலைவனம் ஆயிடும் சொல்லிட்டு அசம்பிளிக்குள்ளே கவர்மெண்டே சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு வந்து கர்நாடகா அந்த டேமை கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாடு ஆயிடும் நம்புறதுனால, ஸோ ஃபார்மர்ஸோட ப்ரொடெஸ்ட்டுமே அங்கங்க இருக்குது. இது சம்பந்தமா வந்து நிறைய இடத்துல இருக்குது ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி தண்ணி வரணும்னு சொல்லிட்டு ரீசென்ட் டைம்ல நிறைய ப்ரொடெஸ்ட் நடந்திருக்குது. ஸோ அதுக்கு வந்து சீஃப் அது வந்து நேற்றுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க பேசுறப்ப சொன்னாங்க, லீடர் ஆஃப் அப்போசிஷன் சொல்றாங்க. அதுக்கு சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து இந்த தடவை எல்னினோனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. ஸோ எல்னினோ நம்மளுக்கு தெரியும், இந்த தடவை எப்பவும் இருக்கிறத விட அதிகமான சம்மர் இருக்குது. ஸோ அதனால தண்ணி பிரச்சனை இருக்கும். விவசாயிங்க வந்து எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஆனா இவங்க தூண்டி விடுறதுனால இன்னும் நிறைய ப்ரொடெஸ்ட் நடக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. டிஎம்கே இந்த ப்ரொடெஸ்ட்டுக்குலாம் பின்னாடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்தரா என்ன சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்மோட ஸ்பீச் வந்து கடைசி ஸ்பீச்ங்கிறதுனால 3 நாளா கவர்மெண்ட் மேல வைக்கப்பட்ட கிரிட்டிசிசம்க்குலாம் சேர்த்து தான் பதில் இருக்கும். ஸோ என்னென்ன கிரிட்டிசிசம் வைக்கப்பட்டிருக்குங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். பட் நேத்திக்கு வீடியோ பாருங்க, அது தெளிவா 20 நிமிஷத்துக்கு நம்ம பேசியிருப்போம். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபிஷியன்சி பத்தி பேசுறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபிஷியன்சினா வந்து அதாவது நிர்வாக திறன், ஆட்சி நடத்த தெரியல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. ஆட்சி நடத்துறதுனா என்ன, பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல காசு எல்லாத்தையும் எடுக்கிறதா. டாஸ்மாக் மினிஸ்டர் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கப்போ உங்களை பார்த்து கேட்கறாங்க, இப்படி என்னப்பா அது பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு காசு எடுக்கிறதா அப்படின்னு ஒரு விஷயம் பேசுறப்போ தான் டிஎம்கே சைட்ல இருந்து பயங்கரமா சலசலப்பு ஆரம்பிக்குது. அந்த சலசலப்பு போறப்போ மறுபடியும் வந்து சபாநாயகர் நடுவில் வந்து அவங்கள அமைதியா இருக்க சொல்லிட்டு இவங்க பேச சொல்றாங்க. ஃபர்தரா ஹி கோஸ் ஆன் டு சே, சிஎம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிவிக்கு வந்து என்னைக்குமே மக்களோட பணத்தை தொடாது, மக்களோட பணத்தை யாரையும் தொட விடாது, அண்ட் மக்களோட பணத்தை யாரு தொட்டாங்களோ அவங்கள சும்மா விடாது. ஆல்ரெடி அவங்க மேல பல கரப்ஷன் கேசஸ் இருக்குது, ஒவ்வொன்றா இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேரோட முகமூடி இங்க வந்து கிளிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஆல்ரெடி பயத்துல இருக்காங்க, அவங்க அத்தனை பேரும் திருடினதுக்கு தண்டனை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப டிஎம்கே வந்து பயங்கரமா அந்த சைட்ல இருந்து சவுண்ட் கொடுத்து அவங்க அப்படியே வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. போறப்போ அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரூஃப் இருக்கா, சும்மா அப்படி பொத்தாம் பொதுவா சொல்லக்கூடாது, இதுக்கு சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு டிஎம்கே வந்து சலசலப்போட அங்கேருந்து அவங்க பாதியில கிளம்பி போயிடுறாங்க. சிஎம்மோட ஸ்பீச் போயிட்டே இருக்கிறப்போ வெளியே வந்து பிரஸ் மீட் நடக்குது. அப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இதுதான், இந்த மாதிரி ரேண்டமான அக்யூசேஷன்ஸா இருக்குது, ப்ரூஃப் எதுவும் இல்ல அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் உங்களோட பாயிண்ட் மறுபடியும் இருக்குது. பட் எனிவே சிஎம்மோட ஸ்பீச் கண்டினியூ ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா கரப்ஷனும் வெளியே வரும், இங்க போட்ட முகமுடி எல்லாம் கிளியும் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டு டிவிக்கேவே அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அப்புறம் பேசுறப்பமே கத்தி பேசுறப்பமே சொல்றாங்க, நான் ஏன் கத்தி பேசுறேன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு அப்பதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஓட தயவுனால தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி நேத்திக்கு பேசினாங்க எதிர்க்கட்சி தலைவர். அது நேத்திக்கு பேசுறப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு ஓட்ஸ் வந்து டிஎம்கே வாங்கின ஓட்ஸுமே தானே இப்போ டிவிகே பக்கம் போயிருக்குதுன்னு அவங்க எதை மீன் பண்றாங்கன்னா, காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகே, கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து டிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருந்தாங்க. டிஎம்கேக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சவங்க தான் இவங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஓட்டோட இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்போ டிவிகேவுக்கு இருக்கிற சப்போர்ட்டா வந்த எம்எல்ஏஸ் வந்து டிஎம்கேவோட ஓட்டை வாங்கிட்டு தானே இப்போ டிவிகே கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வந்து எதிர்கட்சியில மட்டும் இல்ல ஆளுங்கட்சியிலும் எங்க ஓட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேத்திக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேசினாங்க. ஸோ அதை வந்து சிஎம் என்ன சொல்றாங்கன்னா, சிபிஐஎம்லாம் வந்து எங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ கான்ஷியஸ் இண்டிபெண்டன்ட் டெசிஷன். அப்படி எங்களோட தனிப்பட்ட டெசிஷன் அப்படின்னு சொல்றப்போ நாங்க அனுப்பிச்சு வச்சோம், எங்க ஓட்டுன்னு சொல்றது எப்படி கரெக்ட், அது இவங்களெல்லாம் வந்து இழிவுபடுத்துற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து இப்போ மினிஸ்ட்ரியில வந்த உடனே அப்போ ஏன் கதறீங்க, மினிஸ்ட்ரியில வந்து அவங்க உங்களோட அலையன்ஸ் உங்க ஓட்டுன்னு சொல்றீங்க, அப்போ மினிஸ்ட்ரிக்கு வரதுக்கு ஏன் கதறீங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விமன் எம்பவர்மெண்ட்ங்கிறது வந்து டிஎம்கே சும்மா பேருக்கு தான் வச்சிருக்குது. விமன் மினிஸ்டர்ஸ் எத்தனை பேர் வச்சிருந்தாங்க, டிவிகேல வந்து ஆல்ரெடி 4 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, விமன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் ஒரு 40 டேஸா டிவிகே கவர்மெண்ட் வந்ததுல இருந்து டிஎம்கே வந்து அதிகமா டிவிகேவை அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோஃபா மாடல். இது
ஒரு டைமும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தற்கொலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சோஃபா மாடல் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சோஃபா மாடல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சிஎம் என்ன பதில் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் சோஃபா மாடல் மட்டும் கிடையாது, கூட வந்து இதுவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சினிமா டயலாக்லாம் பேசுறாங்க, எனக்கே முதல்ல புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரெண்டு விஷயம் வந்து ஆக்சுவலா லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேசுறப்போ சொல்லியிருந்தாங்க டிஎம்கே சைட்ல இருந்து. ஒன்னு சோஃபா மாடல் சொன்னாங்க, சோஃபா மாடல்ல சீட் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த சோஃபா மாடல் ரெஃபரன்ஸ் என்னன்னா, புஷ்பா படத்துல ஒரு இடத்துல நெகோஷியேட் பண்ண போறாங்க, ஒரு ஆளை விலைக்கு வாங்கணும்னா அவங்க இடத்துக்கு ஒரு சோஃபா போகும், அந்த சோஃபா ஃபுல்லா பணமா இருக்கும், அப்போ அவங்கள விலைக்கு வாங்கிடுறாங்க அப்படின்னு வந்து ஒரு ஐடியா. அது ஒரு ஃபன்னியா ஒரு சீன் படத்துல இருக்கும். ஸோ அதை வந்து டிஎம்கேவோட அலைஸ் யார், கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ், ஐயூஎம்எல், விசிக்கு ஒவ்வொருத்தங்களா வந்து டிவிகே பக்கம் போறப்போ அவங்க எல்லாம் வந்து காசு வாங்கிட்டு போறாங்கிற மாதிரி சோஃபா வந்து டிவிகே கொடுத்து அவங்களெல்லாம் விலைக்கு வாங்கிடுச்சுங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு தாக்குதல் வச்சிருந்தாங்க. ஸோ இதை வந்து சிஎம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது உங்களோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குமே வந்து நேத்திக்கு வந்து சிங்கப்பெண் எல்லாம் வந்து மன்னன் என் வழியோ மக்களும் அதே வழிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்க வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆக்டர், சினிமா ஆக்டர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க, அந்த சிங்கப்பெண்ணுமே வந்து ரீல்ஸ் எடுத்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நேத்திக்கு பேசினாங்க. அதுக்கே வந்து நேத்திக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பேசுறப்போ சிங்கப்பெண்ணை பத்தி பேசினதுக்கு, அந்த ஒரு போலீஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிற பெண்களை பத்தி தப்பா பேசினதுக்கு, அவங்க ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு தப்பா பேசினதுக்கு சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு நேத்திக்கு பேசினாங்க. ஸோ இன்னைக்கு வந்து மறுபடியும் சிஎம் இதெல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி, இந்த சினிமா இருக்கிறது, அப்புறம் வந்து இந்த ரேண்டமான கிரிட்டிசிசம், சினிமான்னு சொல்றது, இதெல்லாம் வந்து அவங்க எதை சொல்றாங்கன்னு நம்ம நேத்திக்கு ரீவிசிட் பண்ணோம்னா இந்த 2 பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்ச மேஜரா இருந்துச்சு. அது சோஃபா மாடல் இன்னைக்கு அவங்க ஓப்பனாவே சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா எங்களுக்கும் குட்டி கதையெல்லாம் சொல்ல தெரியும்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ஒரு அப்பா வந்து எங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் தேடுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை, அது கதையே இல்லை ஆக்சுவலாக வந்து அது ஒரு கலாய்க்கிற ஒரு விஷயம் தான். அது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர்ல வந்து நம்மளோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் வந்து தோத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க எம்எல்ஏ கிடையாது, எம்எல்ஏ இல்லைங்கிறதுனால வந்து அவங்க அசம்பிளிக்கு வரல. ஸோ இப்போ வந்து உங்க அப்பா எங்க அசம்பிளிலேயே இல்லை அப்படிங்கிற ஒரு டோன்ல வந்து சிஎம் வந்து பதிலுக்கு கலாய்ச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் இப்படிலாம் பேச தெரியும், 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்படிலாம் பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொல்றாங்க. இப்படி அவங்க சொன்னதுக்கு தான் டிஎம்கேல இருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரியாக்ஷன் லீடர் ஆஃப் அப்போசிஷன் கொடுக்குறாங்க. வெளியே போயிட்டு அவங்க வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து யாரும் பேசினது கிடையாது, அசம்பிளிக்குள்ள இப்படிலாம் வந்து பேசக்கூடாது, இது வந்து சபை மாண்பு இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, கணவனை காணோன்னு சொல்லிட்டு வைஃப் வந்து தேடிட்டு இருக்காங்க, பொண்டாட்டி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டரோட பர்சனல் லைஃப், அவங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் கேஸ் வந்து இப்போ செங்கல்பட்டு கோர்ட்ல போயிட்டு இருக்குது. ஸோ அங்கதான் வந்து கணவனை காணோன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி தேடிட்டு இருக்காங்கிற மாதிரி வந்து ஒரு பதிலுக்கு ஒரு டிஸ் வந்து அவங்க வெளியே போய் கொடுக்குறாங்க. இப்போ யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சைடும் 2 சைடும், டிவிகே சைட்லேருந்து இல்லை நீங்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சிங்க, டிஎம்கே சைட்ல இல்லை நீங்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இது சண்டையாக போயிட்டு இருக்குது. எனிவே சிஎம்மோட ஃபினிஷிங் பாயிண்டாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களை சொன்னாங்க, ஆனால் ஈவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்றதுக்கு டெவில்ஸுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து டெவில் அப்படிங்கிற மாதிரி அவங்க டேக் பண்ணிட்டு ஃபைனலி போன எலெக்ஷன் முடிகிறப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிஎம் வந்து இந்த ஒரு சிம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும், அது டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து முடிஞ்ச உடனே அவங்க கேஷுவலாக ஒரு டைம் பண்ணது வந்து ரொம்ப வைரல் ஆகி, அவங்க கொடைக்கானல்லாம் போனப்போ கூட நிறைய பேர் கேட்டு அது ஒரு மாதிரி இப்படி போய்கிட்டே இருந்துச்சு, அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து இன்னைக்கு இப்போ இருக்கிற சிஎம் வந்து அதையே செஞ்சு காமிச்சா முடிஞ்சுங்கிற மாதிரி வந்து முடிச்சாங்க. இதெல்லாம் வந்து டிஎம்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹெவி கிரிட்டிசிசம், சிஎம் வந்து இப்படி பண்ணக்கூடாது, சிஎம் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டிவிகே சைட்லேருந்து நீங்கள் சிஎம்மாக இருந்தப்போ என்னென்ன பண்ணியிருக்கீங்க, உங்களோட சட்டசபையில் என்னென்ன பேசியிருக்காங்க, உங்களோட மினிஸ்டர்ஸ் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பிங்ஸ்னு சொல்லிட்டு மாற்றி போட்டுட்டு இருக்காங்க. இதில் ஓவரால் இன்னைக்கு நடந்தது இதுதான். ஸோ இன்னைக்கு அசம்பிளியில் இதுதான் ஃபுல்லாக நடந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் வேற என்ன டாபிக் நான் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.